பொதுக்குழுவில தலைவர் செய்து இடம்பெற்ற போது நீங்கள் அப்போது அங்கத்தினராக இருந்தீர்கள். அப்போது நீங்கள் இப்போது பணி செயலாளராக வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு எதிர்த்தரப்பாக மாறியதற்கு உண்மையான காரணம் அது கூட நீங்கள் ஊகம் அடிப்படையில் சொல்றது. இப்ப ஒரு தேர்தல் நடத்த வேண்டாம், பொதுக்குழுவில் தேர்தல் நடத்தப்படக்கூடாது, ஏகமனதாக ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சம்பந்தனால் இருவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. சம்பந்தனால் மத்திய குழுவுக்கும் அந்த தகவல் பரிமாறப்பட்டது. பின்னர் முடிவெடுக்கப்பட்டது. இருவரும் போய் சம்பந்தனையாக நேரடியாக கழித்தார்கள். மந்தனும் கழித்தார், சிறிதரனும் கழித்தார். இருவரும் என்னட்டையும் வந்திருந்தார்கள் வவுனியாவுக்கு என்னுடைய வீட்டுக்கு. இருவருக்கு நான் சொன்னது இது வேண்டாம், நீங்கள் ஒருவர் 2 வருடம் பொறுப்பேடுங்கள் அல்லது ஒருவர் 1 வருடம் பொறுப்பேடுங்கள், மற்றவர் சுமூகமாக 2வது வருடத்தை பொறுப்பேடு. அதை வேணுமென்றால் குழுக்கள் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து போட்டி போட வேண்டாம் என்பது எல்லாருமே சொன்னது. போட்டி போட்டால் கட்சி உடைந்து சின்னமானமாக போகும் என்று எல்லாரும் தமிழரசு கட்சி அதிலே வாக்கு போட வேண்டும் என்று யாரோ ஒருத்தருக்கு தான் போடுவாங்க. அதுக்காக நான் வாக்கு இவருக்கு தான் போட்டேன் அவருக்கு தான் போட்டேன் என்று சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது சொல்லி நான் இல்லை சிவஞானத்துக்கு போட்டுத்தான் என்றால் அதை நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. சிவஞானி சிவஞானுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சுமந்தனுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. ஏன்னா இவரது சேவாக்கள். அதாவது அந்த கேள்வி தேவையற்ற கேள்வி. இது சம்பந்தனையா தன்னை தலைவராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் சம்பந்தன் அந்த பிரகடனப்படுத்த விரும்பவில்லை. அதற்காக அந்த முடிஞ்சு போற வயதுல கூட அந்த அந்த வீட்டில் அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட வீட்டிலே இருந்தது தவறு என்று சொல்லி பார்லிமெண்ட்லேயும் போய் கட்சி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். தவறு. எனவே அவர் அந்த வீட்டை உடனடியாக அரசாங்கத்திடம் கொடுத்து வெளியேறி விட வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தங்களின் சுயநலங்கள் படிக்கவில்லை என்றால் தலைவர்களையே தலைகீழாக குரோகத்தின் மூலம் தோல்பவர்கள். மாவை சேனாதிராஜா ஐயாவால் பதில் செயலாளராக கொண்டு வரப்பட்டவர் தான் அவர். ஏதோ எம்ஓஎச் கடிதம் மாதிரி உங்களை இடைநிறுத்திவிடுவோம். ஒரு செயலாளர் ஒரு முடிவெடுத்து கடிதம் எழுதுவதாக இருந்தால் கட்டாயம் தலைவரது தலைவரது பரிவும் வேண்டும். எனவே அதே தலைவருக்கு நீங்கள் கடிதம் எழுதுவதற்கு முன்னும் அதை முடிவெடுத்திருக்க வேண்டும். அல்லது அந்த விடயத்தை மத்தியவர்களுக்கு கொண்டு கடிதம் எழுதுவதா இல்லையான்னு முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் சத்தியலிங்கம் அப்படி செய்யவில்லை. பச்சை துரோகி, அவரால் கொண்டு வரப்பட்டவர். அந்த கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறீர்கள். உங்களை செயலாளராக விட்டபடியால்தான் இன்றைக்கு இந்த கட்சி படுகவலமான நிலையில் போயிருக்கிறது. அன்று அதை தலைவருடன் கலந்துரையாடி செய்திருக்க வேண்டும். மாவியை ஐயாவை நிப்பாட்டுவதாக நீங்க முடிவெடுத்திருக்க வேண்டும். சரி, அப்படிதான் முடிவெடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்க முன்ன நிப்பாட்டிங்க. தேசிய பட்டியலெல்லாம் கையுக்கு வாங்க முடியும், எல்லாத்தையும் வந்து பக்கத்துக்கு போட்டுட்டு தான் நீங்க கலந்து கொள்வீங்க. எமோச்சா இருக்கு, இங்கே இருக்கிற அந்த மெத்தட் ஆஃப் அல்ல இந்த மிட்வைக்கு கடிதம் என்ன கூட நடைமுறை அரச நடைமுறைக்கே முரணானது, கட்சி நடைமுறைக்கு முரணானது. ஒட்டுமொத்தத்தில் நீங்க ஒரு நிகழ்ச்சியில போய்கொண்டு உங்களை போல ஆட்கள் வந்து இந்த பதில் பொறுப்பு கொடுத்த நேரம் நான் ஒருக்கா யோசிச்சேன், இது பொறுப்பு அல்ல, இதை இடைநிறுத்த வேண்டும். ஏனென்றா பதில் பொதுச் செயலாளர் 2 வருடம் இருக்க முடியாது. ஆனாலும் விட்டு கொடுப்போம். சரி, எல்லாரும் ஒரு மனிதன் கௌரவமாக அதை காப்பாற்றிக் கொள்வான் என்று நம்பினோம். அந்த கௌரவங்களை காப்பாற்ற முடியவில்லை, மன்னனால முடியவில்லை. சம்பந்தனுக்கு எதிராக கொண்டு வீட்டை பறிக்க நிற்கிறீர்கள், இந்தியா ஆண்டாளா கொண்டு போய் உடனே தலைவராக நீக்கன்னு சொல்லி கடைசியா சாக்காடி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனிதன் இருந்தான் என்பதுதான் உண்மை. அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தவர் யார்? ஒருவன் தற்கொலை செய்தால் அந்த தற்கொலைக்கு தூண்டுதலா இருந்தவனும் கொலையாளி. உனக்கு தெரியுமா? அதே போல் ஒரு மனுஷனுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொலை பண்றபடி எனக்கு அவரது திராட்ட நிலத்துக்கு முன்னராவது தயவு செய்து நீங்கள் அனைவரும் வெளியேறி விடுங்கள், அந்த பதவிகளிலிருந்து வெளியேறி விட வேண்டும். இதுதான். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.